இன்னைக்கு நம்ம மில்லட் பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது என்னோட செகண்ட் ட்ரைல சூப்பரா வந்திருக்கு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 50 கிராம், 1 கிலோ ராகில 1/2 கிலோ கம்பு, 1/2 கிலோ சோளம், மூணுமே மாவா அரைச்சு 50 கிராம் எடுத்திருக்கேன். பிரவுன் சுகர் 45 கிராம்ஸ், அன்சால்டட் பட்டர் 20 கிராம்ஸ், கீ 10 கிராம்ஸ், மில்க் 30 கிராம், பேக்கிங் பவுடர் 3 கிராம், சால்ட் 1 பிஞ்ச். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம வீட் ஃபிளார், அரைச்சு வச்ச 3 வகையான மாவு ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஏலக்காய் பவுடர் இருந்தா 1 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 5மே நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. தென் வேற பவுல் எடுத்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பிரவுன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பிளெண்டர் இருந்தா ரொம்பவே ஈஸியா இருக்கும். 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கீ ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கிரீமியா வந்ததுக்கு அப்புறம் பவுல்ல மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு இதுல ஆட் பண்ணிட்டு தென் ஒரு பேட்ச்வலா எடுத்து அந்த மாவை அந்த சுகரோட நல்லா மைல்டா மிக்ஸ் பண்ணுங்க. தென் 30 கிராம்ஸ் எடுத்து வச்ச மில்க்ல 20 கிராம்ஸ் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் 10 கிராம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 10 கிராம்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கையால பிசைங்க. மாவு நல்லா உதிரியா வர அளவுக்கு பிசைங்க. ரொம்ப ஆடா பிசைஞ்சீங்கன்னா பிஸ்கெட் கிரன்ச்சியா வராது. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் ஷேப்ல பண்ணி ஃப்ரிட்ஜ்ல 15 to 20 மினிட்ஸ் வச்சிருங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் பிஸ்கெட் ரொம்பவே சூப்பரா வரும். ஆஃப்டர் 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் எந்த பிளேட்ல பேக் பண்ண போறோமோ அதுல பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. தென் மாவை கொஞ்சமா எடுத்து உருண்டை பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்ல தட்டி பேக்கிங் ட்ரேல வச்சிருங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்னும் கவலை இல்ல, A4 ஷீட்ல பட்டர் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தென் பிஸ்கெட் பார்க்க பிளெயினா இருக்கிறதுனால மேகி ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இதனால பிஸ்கெட் நல்லா ஈவனா வேகவும் ஹெல்ப் பண்ணும். அவ்வளவுதான். OTGல 170 டிகிரி செல்சியஸ்ல 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா நம்மளோட மில்லட் பிஸ்கெட் ரெடி. பேக் பண்ண உடனே சூடா இருக்கும் போது பிஸ்கெட் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது ஃபுல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் ரொம்பவே கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். இந்த ஸ்கூல் ஹாலிடேஸ்ல உங்க வீட்ல இருக்கிற குட்டீஸ்க்குலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிஸ்கெட் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பெரியவங்கல இருந்து குட்டீஸ் வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.